ஹலோ நண்பர்களே, வணக்கம். உங்கள் அனைவரையும் கேஜி விலாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தினத்தில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இத்தாலிக்கு வருவது எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இத்தாலியில் இருக்க வீசா கேட்டகரிஸ், அந்த மாதிரியே இத்தாலிக்கு நீங்கள் எப்படி ஈஸியாக வரலாம் என்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இனி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் என்னோட கூட இருந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம் இத்தாலிக்கு எப்படி வருவதுன்னு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இருக்காங்க ஸ்ரீலங்காவில், அதே மாதிரி இத்தாலியில், அந்த மாதிரி யூரோப்பில் இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய பேரை ஏமாத்துறாங்க. காசு கட்டுங்க, காசு கட்டி உங்களை நாங்கள் அங்கே கொண்டு போகிறோம், இங்கே கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு உங்களோட காசு எடுத்து ஏமாற்றி உங்களுக்கு இத்தாலியும் இல்லை, அது மாதிரி யூரோப்பும் இல்லாமல் உங்களோட காசும் இல்லாமல் போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த காலத்தில். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட வீசா ப்ராசஸிங் நீங்கள் பண்ணும்படியாக நான் உங்கள்கிட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஏமாந்து போகிறது நான் விருப்பம் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்ல போகிறேன். இத்தாலி பாருன்னா நீங்கள் என்ன செய்யணும், எப்படி நீங்கள் உங்களோட வீசா ப்ராசஸ் பண்ணணும், என்ன வீசா கேட்டகரியில் உங்களுக்கு ஈஸியாக வரலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நாங்கள் இங்கே இத்தாலிக்கு வாரத்துக்கு வீசா கேட்டகரிஸ் 4 இருக்குது. இனி அந்த 4ஐயும் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதலாவது கேட்டகரி ஸ்பான்சர் வீசா, ரெண்டாவது கேட்டகரி ஸ்டூடெண்ட் வீசா, மூன்றாவது கேட்டகரி ஃபேமிலி வீசா, நாலாவது கேட்டகரி டூரிசம் வீசா, அப்படின்னா ட்ராவலிங் டூரிஸ்ட் வீசா. இனி இந்த 4 கேட்டகரியை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஈஸியான வே எதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக ஸ்பான்சர் வீசா. ஸ்பான்சர் வீசா எடுத்தால் இப்போ ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு நிறையா கேள்விப்படுதாக இருக்கும். இந்த நாட்களில் இத்தாலிக்கு நிறையா வீசா கொடுக்கறதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்படுறீங்களா இருக்கும். அதை வச்சு தான் நிறையா பேர் ஏமாத்துறாங்க, வீசா கொடுக்குறாங்க, காசு கட்டுங்க, காசு எடுத்து நாங்கள் உங்களை அனுப்புவோன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. இனி கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பான்சர் வீசா எடுத்தால் இட்டாலியில் 6 மாதத்துக்கு ஒருக்கா இருக்க ஜாப்ஸ் இருக்குது. அது கார்டன் ஒர்க்ஸ் இருக்குது. அதை மாதிரியே அப்படின்னா சீசனல் ஒர்க்ஸ், அப்படின்னா பீச் ஏரியாஸ். இப்போ இங்கே இத்தாலியில் எடுத்தால் ஸ்ரீலங்கா மாதிரி இல்லை. இத்தாலியில் 6 மாதம்தான் பீச் போவாங்க. மற்ற 6 மாதம் குளிர்காலத்துக்கு யாருமே பீச் போக மாட்டாங்க. இனி அந்த பீச் ஏரியாவில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், அதை மாதிரியே அந்த பீச் ஏரியா டிபெண்ட் பண்ணியிருக்க ஒர்க்ஸ் இருக்குது. இனி அந்த ஒர்க்ஸ்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் கண்ட்ராக்ட் அடித்து அவங்க வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க. அப்போ இந்த ஸ்பான்சர் வீசாவில் இப்போ பீச் ஏரியாவில் சரி, அப்படி இல்லாட்டி கார்டன் இருக்க யாரும் சரி, அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்ட உடனே அவங்க வீசா கொடுப்பாங்க. அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எம்ப்ளாயீஸ் ஸ்ரீலங்காவிலேருந்து இல்லாட்டி பங்களாதேஷ், இந்தியா, அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால அவங்க கவர்மெண்ட் மூலியமாக அவங்க வீசா ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. இனி அதுதான் இந்த ஸ்பான்சர் வீசான்னு சொல்கிறது. இனி ஸ்பான்சர் வீசா ஒன்று கிடைச்சா உங்களுக்கு, நீங்கள் இப்போ கேட்கலாம் 6 மாதம் தானே அப்போ இத்தாலியில் இருக்கலாம், அதுக்கு பிறகு இயலாவான்னு சொல்லிட்டு. அது இப்படி தான். இப்போ நீங்கள் ஸ்பான்சர் வீசா எடுத்துகிட்டு வந்த உடனே உங்களுக்கு 6 மந்த் அவங்க உங்களுக்கு கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய டேக்ஸ் எல்லாம் கட்டி உங்களுக்கு சேலரியும் பே பண்ணி நல்ல சேலரி எடுக்கலாம். அது இத்தாலியை பொறுத்த வரைக்கும் ஹை சேலரி இருக்குது. இந்த 6 மந்த் வீசாக்கு தான் ஹை சேலரி எடுத்து உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். அந்த 6 மாதம் முடிகிற அந்த பீரியட் வந்த உடனே அவங்களோட கண்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. கண்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ண உடனே இந்த கவர்மெண்ட்டில் அப்படின்னா டிஸ்ஆக்குபேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே நீங்கள் லீகலாக உங்களுக்கு கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய டேக்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் மீதி 6 மாதத்துக்கு கவர்மெண்ட்டால் நீங்கள் எடுத்த சேலரியில் 80% உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த 80% எடுத்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு இருக்கலாம். அடுத்த சீசனல் ஸ்டார்ட் ஆகிற நேரம் உங்களுக்கு உங்களோட ஜாப் ஆஃபர் பண்ணவரே உங்களுக்கு திரும்ப வீசா ரினுவல் பண்ணி தருவார். அப்போ உங்களுக்கு திரும்ப இத்தாலிக்கு ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப
போகலாம், அப்படியும் செய்யலாம். இல்லாட்டி உங்களுக்கு அந்த 6 மாதம் அந்த உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணவர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு மீதி 6 மாதம் வந்து உங்களுக்கு வேறு எங்கே சரி ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சீசனல் ஜாப்ஸ் ஸ்டார்ட் ஆகிற நேரம் உங்களுக்கு போய்ட்டு உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு விருப்பப்படி அது செய்யலாம். அதுதான் ஸ்பான்சர் வீசா. இனி ஸ்பான்சர் வீசான்னு ட்ரை பண்ணால் உங்களுக்கு இது தான் ப்ரொசஸ். ஓகே, செகண்ட் வந்து எஜுகேஷ்னல் வீசா. அது வந்து ஸ்டடி, இது அப்படின்னா ஸ்டடி வீசா. அதுனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு வாரேன்னா உங்களுக்கு வந்து அது எடுக்கலாம், அந்த வீசா எடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் குவாலிஃபைட், ஸ்ரீலங்காவில் நீங்கள் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குன்னா ஸ்டடி பண்ணுறதுக்கு, ஸ்டடீஸுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாடுக்கு போகிறதுக்கு இத்தாலியில் வந்து இப்போது நிறையா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே படிக்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், படிக்கிற நேரம் சம்பாதிக்க இயலாதான்னு சொல்லிட்டு, ஜாப் பண்ண இயலாதான்னு. படிக்கிற நேரம் ஜாப் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு எவ்ரி வீக் 20 hours தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். 20 hours மேலே ஒர்க் பண்ண பெர்மிஷன் இல்லை. இனி 20 hours நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற சேலரியில் உங்களுக்கு இங்கே வாழ கஷ்டம். ஆனால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதுதான் இங்கே கவர்மெண்ட்டால் நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவாக இருந்தால் உங்களுக்கு வந்து 600 euros கொடுப்பாங்க. அப்போ அந்த 600 euros எடுத்தால் உங்களுக்கு நீங்கள் அந்த ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதும் அந்த 600 euros போதும் உங்களுக்கு இங்கே வாழ்கிறதுக்கு. இனி ஒரு 1300 1200 euros மாதிரி உங்களுக்கு சம்பாதிக்கலாம். அப்படின்னா அப்போ உங்களுக்கு அது ரீசனபிளாக இருக்கும். உங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு கூலாக லைஃப் கொண்டு போகலாம். இனி அது வந்து நிறையா குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை. நீங்கள் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வீசாக்கு இத்தாலிக்கு வாரேன்னா இனி அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் குவாலிஃபைட்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு இத்தாலிக்கு வந்து கூலாக உங்களோட லைஃப் போகலாம், முன்னால் போகலாம். மூன்றாவது வீசா கேட்டகரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படின்னா டூரிஸ்ட் வீசா. டூரிஸ்ட் வீசாவை பற்றி நான் நிறையா கதைக்க போக மாட்டேன். ஏன்னா டூரிஸ்ட் வீசா வந்து ரொம்ப ரேர் இங்கே கிடைக்கிறது. டூரிஸ்ட் வீசா கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஸ்ரீலங்கன்ஸுக்கு ஸ்பெஷலாக டூரிஸ்ட் வீசா அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இனி அதை பற்றி நாங்கள் பெருசாக கதைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டூரிஸ்ட் வீசா ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அது லக்கியாக இருந்தான்னா தான் டூரிஸ்ட் வீசா ஒன்று கிடைக்கும். இல்லாட்டி இப்போ யூரோப் யூனியனாலேயே நிறையா டூரிஸ்ட் வீசா அவங்க நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது ப்ரொசஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இனி டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட காசு அநியாயம். பொய் சொல்லி சிலவங்க டூரிஸ்ட் வீசா அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுப்பாங்க. இதனால் ரொம்ப கவனமாக இருங்க. டூரிஸ்ட் வீசா எனக்கு தெரிஞ்ச அளவில் டூரிஸ்ட் வீசா கொடுக்குறாங்க இல்லை, நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஓகே, அப்புறம் கடைசி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்ஷன். இதில் தான் உங்களுக்கு இத்தாலிக்கு வர்றேன்னா ஈஸியாக வர முடிஞ்ச ஒரு ஆப்ஷன். இதுதான் ஃபேமிலி வீசா. ஃபேமிலி வீசா எடுத்தால் நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் சரி, உங்களோட ஒய்ஃப் சரி, இல்லாட்டி உங்களோட அம்மா அப்பா கிட்ட சரி நீங்கள் போகிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக போக முடிஞ்ச ஒரு ஆப்ஷன் தான் இது. ஏன்னா ஃபேமிலி வீசா வந்து இங்கே கவர்மெண்ட்டால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி வீசாவில் வந்தேன்னா உங்களுக்கு மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே ஈஸியாக செஞ்சு எடுக்கலாம். என்ன டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுவேன். நீங்கள் தவறாமல் நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். அந்த மாதிரி எந்த சேனலுக்கு வந்து பாருங்கள். ட்ராவலிங் வீடியோஸ் நிறையா இருக்குது. நீங்கள் இனி இத்தாலியை பார்க்க விருப்பம்னா, யூரோப் நாடுகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விருப்பம்னா இந்த சேனலோட வாங்க. தொடர்ந்து நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். இந்த சேனலில் வந்து மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நிறையா வீடியோஸ் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸும் நான் உங்களுக்கு போடுவேன். அப்போ உங்களுக்கு எந்த சேனலோடு இருந்தால் உங்களுக்கு அதுகளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இனி அந்த ஃபேமிலி வீசாவில் நீங்கள் வந்துட்டேன்னா இங்கே உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே ஈஸியாக செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா மற்ற வீசாஸ் எல்லாம் ப்ரொசஸிங் பீரியட் வந்து 6 month 7 monthல உங்களுக்கு வீசா கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் ஃபேமிலி வீசாவில் வந்து ப்ரொசஸிங் பீரியட் வந்து 2 years
2.5 இயர்ஸ் மாதிரி போகும் அது ப்ரொசஸ் ஆகி வாரத்துக்கு. ஏன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினலானு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்க வந்து வீசாவை வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இனி அதனால் கொஞ்ச நாள் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் வீசா அப்ளை பண்ணி. நீங்கள் இட்டாலியோ ஜெர்மனோ எங்கே யூரோப்பில் எந்த நாட்டுக்கு போகிறேன்னாலும் உங்களுக்கு ஈஸியான வே தான் இந்த ஃபேமிலி வீசா. இனி ஃபேமிலி வீசா ஒன்று நீங்கள் உங்களுக்கு கிடச்சேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு கூலாக இந்த நாட்டில் செட்டில் ஆகலாம். இனி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேமிலி வீசா இனி எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க ஃபேமிலி வீசாக்கு அப்படின்னா ஸ்ரீலங்காவில் மேரி பண்ணி இங்கே வந்து டிவோர்ஸ் பண்ணுற மாதிரிக்கு அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. அது தேடி பாருங்கள். எனக்கு தெரியாது பெருசாக, நான் கேள்விப்பட்டது. அந்த மாதிரி ஃபேமிலி வீசா செய்கிறவங்க செய்கிறேன்னா ஒரிஜினலாக செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து மற்ற காரியங்கள் எல்லாம் செய்கிறது. இப்போ நான் வந்து இங்கே 10 வருஷம் ஆகுது. நான் லீகலாக வந்து எல்லாம் செய்தும் எனக்கு 2 வருஷம் போல் ஜாப் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு தான் ஜாப் கிடச்சி ஒரு லெவலுக்கு வர முடியுமாச்சு. நீங்களும் லீகலாக வரத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லீகலாக வர வேணாம். இல்லீகலாக வந்தால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா இங்கே ஈஸி இல்லை. இல்லீகலாக வந்தால் டாக்குமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே பண்ண இல்லாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் தவறாமல் பாருங்கள். இது தான் 4 கேட்டகரி வீசா. இனி நீங்கள் இதில் ஒரு வீசாவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஈஸியான வே. இந்த மற்ற டூரிஸ்ட் வீசா ட்ரை பண்ண வேணா அது ரொம்ப கஷ்டம். மற்ற 3 கேட்டகரி வீசாவும் உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி எப்படியாவது இத்தாலிக்கு வாங்க. இத்தாலி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சுவிஸ், ஜெர்மன், ஃப்ரான்ஸ்லலாம் சம்பளம் அங்கே நல்லன்னு சொல்லிட்டு சம்பளம் நல்ல மாதிரியே அங்கே செலவும் சரியான மட்டும் ஹை, லிவிங் காஸ்ட் சரியான கூட. இத்தாலியை பொறுத்த வரைக்கும் லிவிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு ரீசனபிள், கிடைக்கிற சேலரிக்கு உங்களுக்கு ரீசனபிளாக உங்களோட லைஃப் கொண்டு போகலாம். இனி அதனால் நான் ரெஃபர் பண்ணுற கண்ட்ரி வந்து இத்தாலி. நீங்கள் இத்தாலிக்கு வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப வடிவான நாடு. நிறையா தமிழ் கதைக்கிறவங்க இருக்காங்க. இனி சில நிறைய பேர் பொய்யெல்லாம் சொல்லுவாங்க இத்தாலியை பற்றி. அதை பற்றி நாங்கள் பிறவிக்கு கதைப்போம். இனி நீங்கள் இந்த கேட்டகரி 4ல் ஏதாச்சும் ஒரு வீசா ப்ராசஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் இத்தாலி வாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். வந்து நான் உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்களும் யார் சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு ஆளோட வாழ்க்கை முன்னேறதுக்கு உதவியாக இருப்போம். இனி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு விசிட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த மாதிரி நிறைய அழகான வீடியோஸ் எதிர்காலத்தில் நிறையா கொண்டு வர போகிறேன். ட்ராவலிங் வீடியோஸ் நிறைய நான் பண்ண இருக்கிறேன். இப்போ கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். இனி என்னோட கூட வாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸில் இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி நாங்கள் ஒரு பயணம் போகலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அப்போ பாய்.